ஆவியானவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே நம்மளுடைய பாவங்களை கழுவுவதற்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களை கழுவுவதற்காகவும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே வந்தார். ஒரு நாள் சாத்தான் மார்ட்டின் லூத்தரிடம் வந்து சொன்னான், லூத்தரே, நீர் ஒரு பெரிய பாவி, ஆகையால் அழிக்கப்பட்டு போவீர் என்று சொல்லி கிண்டலாக பேசினானாம். அப்பொழுது மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம், அவசரப்படாதே, நான் பாவி என்பது உண்மைத்தான், ஆனால் நீ எனக்கு அதை எடுத்துக்காட்ட உனக்கு எந்த நியாயமும் கிடையாது. நான் பாவியா இருந்திருக்கிறேன், ஆனால் என் பாவத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது என்னிடத்தில் என்ன பாவம் உண்டு என்று சொல்லி தைரியமாக கேட்டாராம். அப்பொழுது அந்த சாத்தான் அவனுக்கு மறுமொழியாக எதுவுமே சொல்ல முடியாதபடிக்கு, ஆமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உன் பாவங்கள் கழுவப்பட்டது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி வெக்கம் அடைந்தவனாய் திரும்பி போய்விட்டானா. இன்னைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாவமரிப்பாக மீட்பை கொடுக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளை ஆசீர்வதிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்மளை கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நித்தியமாய் தேவனோட கூட இருக்கிற ஆசீர்வாதத்துல நம்ம நிரப்புறதற்காக தான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்க தலைமுறையாய் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.